வணக்கம். தலைப்புச் செய்திகள். முதலமைச்சர் ரங்கசாமியுடன் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு. 7 நாட்கள் ஓடாமல் இருந்த பிஆர்டிசி பேருந்துகள் மீண்டும் இயக்கம். பணி உயர்வு, ஊதிய உயர்வு வழங்காததை கண்டித்து புதுச்சேரி அரசு கல்லூரியில் பணிபுரியும் பேராசிரியர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டம். புதுச்சேரியில் அரசு மருத்துவர் மீது தாக்குதல். நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அரசு மருத்துவக் கல்லூரி பயிற்சி மருத்துவர்கள் பணிகளை புறக்கணித்து போராட்டம். இனி விரிவான செய்திகள். தொடர்ந்து 7 நாட்கள் நடைபெற்று வந்த பிஆர்டிசி ஊழியர்களின் வேலைநிறுத்த போராட்டம் முதலமைச்சர் ரங்கசாமியுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் சுமூக உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து இன்று வாபஸ் பெறப்பட்டது. புதுவை அரசு போக்குவரத்து கழகமான பிஆர்டிசி ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் தாக்கப்படுவதை கண்டித்தும் பணி பாதுகாப்பு கோரியும் கடந்த 23ஆம் தேதி முதல் தொடர்ந்து 7 நாட்களாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நிர்வாகம் மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் சந்திர பிரியங்கா முன்னிலையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றது. இந்த நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமியுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் மற்றும் போராட்டக் குழுவினர் பங்கேற்றனர். அப்பொழுது பணிக்கு திரும்பி பேருந்துகளை இயக்குங்கள், கோரிக்கைகளை பரிசீலித்து நிறைவேற்றுகிறேன் என்று முதலமைச்சர் உறுதியளித்தார். இதனையடுத்து போராட்டத்தை தற்காலிகமாக கைவிட்டு ஊழியர்கள் பிற்பகலில் பேருந்துகளை இயக்கினர். புதுச்சேரி அரசு கல்லூரிகளில் பணிபுரியும் பேராசிரியர்களுக்கு தொடர்ந்து 15 ஆண்டுகளுக்கு மேலாக பணி உயர்வு, ஊதிய உயர்வு வழங்காததை கண்டித்து கருப்பு பேட்ஜ் அணிந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி, காரைக்கால், மாஹி, ஏனாம் ஆகிய 4 பிராந்தியங்களில் உள்ள அரசு கல்லூரிகள் பணிபுரியும் சுமார் 200க்கும் மேற்பட்ட கல்லூரி பேராசிரியர்களுக்கு கடந்த 15 ஆண்டு காலமாக பதவி உயர்வு, ஊதிய உயர்வு வழங்கப்படவில்லை. வீட்டு வாடகைப்படி உள்ளிட்ட சலுகைகளும் வழங்கப்படவில்லை. இதனை உடனடியாக வழங்க வேண்டும் என்று அரசு கல்லூரி உதவி பேராசிரியர்கள் சங்கத்தின் சார்பில் புதுச்சேரி அரசின் உயர்கல்வித்துறைக்கு கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. ஆனால் இதுவரை அவர்களது கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. அதனால் புதுச்சேரியில் விடுமுறை முடிந்து கல்லூரி திறக்கும் முதல் நாளில் போராட்டம் நடத்தப்போவதாக எச்சரித்திருந்தனர். அதன்படி அனைத்து கல்லூரி நுழைவாயில்களிலும் பேராசிரியர்கள் கருப்பு பட்டை அணிந்து தங்களது கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி தாகூர் கலைக்கல்லூரி, பாரதிதாசன் மகளிர் கலைக்கல்லூரி, காஞ்சிமா முனிவர் பட்ட மேற்படிப்பு கல்லூரி, அறிஞர் அண்ணா கலைக்கல்லூரி, ஔவையார் மகளிர் கல்லூரி உள்ளிட்ட 6க்கும் மேற்பட்ட அரசு கல்லூரி பேராசிரியர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து உதவி பேராசிரியர் சங்கரையா தெரிவிக்கையில், தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி பலமுறை ஆளுநர், முதல்வர் மற்றும் உயர்கல்வித்துறைக்கு மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் இல்லை. அதனால் தங்கள் எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் இந்த போராட்டம் நடத்தப்படுவதாகவும், இதற்கு மேலும் தங்களது கோரிக்கையை நிறைவேற்றவில்லை என்றால் மாணவர்கள் பாதிக்கப்படாமல் புதுச்சேரி அரசு மருத்துவமனை மருத்துவர் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் பணி பாதுகாப்பு வழங்க வலியுறுத்தியும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் பணிகளை புறக்கணித்து திடீர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். 1 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற போராட்டத்தால் பொதுமக்கள் பெரும் பாதிப்புக்கு ஆளாகினர். புதுச்சேரி கதிர்காமத்தில் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை இயங்கி வருகிறது. இங்கு தினமும் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வந்து சிகிச்சை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் சிகிச்சை பெற வந்த ஒருவர் பணியில் இருந்த மருத்துவர் மீது திடீரென்று தாக்குதல் நடத்தினார். இதனால் அதிர்ச்சியடைந்த சக மருத்துவர்கள் இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தனர். ஆனால் இதுவரை அவர் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனை கண்டித்தும் மருத்துவரை தாக்கியவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், பணி பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்பன போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி அரசு மருத்துவக் கல்லூரியில் பயிற்சி மருத்துவர்கள் சுமார் 1 மணி நேரம் பணிகளை புறக்கணித்து மருத்துவமனை முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு வந்த நோயாளிகள் வெகுவாக பாதிக்கப்பட்டனர்.
இது குறித்து மருத்துவர்கள் கூறும்பொழுது, பணியில் இருந்த அரசு மருத்துவரை தாக்கியோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், மேலும் பணியில் உள்ள மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும், இது சம்பந்தமாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் போராட்டம் நடத்துவதாகவும், பாதுகாப்பு இல்லாத பட்சத்தில் தொடர் போராட்டம் நடத்தப்படும் என எச்சரித்தனர். புதுச்சேரி சமூக நல்லிணக்க இயக்கம் சார்பில் மத்திய பாஜக அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பும் போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி சமூக நல்லிணக்க இயக்கம் சார்பில் குஜராத் இனப்படுகொலையை வெளி உலகத்திற்கு அம்பலப்படுத்திய மனித உரிமை காப்பாளர்கள் டீஸ்டா செடர்வாட் மற்றும் ஸ்ரீகுமார் IPS ஆகியோர் மும்பையில் கைது செய்யப்பட்டதை கண்டிக்கும் வகையில் புதுச்சேரி சமூக நல்லிணக்க இயக்கம் சார்பில் அண்ணா சிலை அருகே கண்டன குரல் எழுப்பும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஒருங்கிணைப்பாளர் ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சமூக அமைப்பை சார்ந்த திராவிடர் விடுதலைக் கழக தலைவர் வீரமணி மற்றும் சமூக அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் முருகன், ராஜாங்கம், பஷீர் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக பாஜக கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதுக்கு முன்னாடி எது கேட்டாலும் எல்லாரையும் கைது பண்றது, பேசக்கூடாது, எழுதக்கூடாது, சொல்லக்கூடாது. என்ன உங்க தர்மனே தெரியல. அப்ப நாட்டில் ஜனநாயகம் இருக்கான்றது நம்ம ஒரு கேள்விக்குறியா. இன்னைக்கு குஜராத் சம்பவம் கைது பண்ணி மகாராஷ்டிராவில் இருக்காங்க, நம்ம இப்படியே விட்டுட்டு போனா. புதுச்சேரியில் நகைக்கடையில் ஓராண்டுக்கு மேலாக தொடர்ந்து நகைகளை திருடியும் வெள்ளி பொருட்களை திருடியும் தம்பதிகள் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுச்சேரி லூயி பிரகாசம் வீதியை சேர்ந்தவர் தேவநாதன். இவர் பாரதி வீதியில் நகைக்கடை நடத்தி வருகிறார். இவரது கடையில் கவுண்டம்பாளையத்தை சேர்ந்த விக்னேஷ் என்பவரின் மனைவி திவ்யா கடந்த ஒரு வருடமாக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் திவ்யாவின் நடவடிக்கையில் தேவநாதனுக்கு சந்தேகம் எழுந்தது. இதனையடுத்து அவர் கடையில் இருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை பார்வையிட்ட பொழுது தங்க வெள்ளி நகைகளை திருடியது தெரிய வந்தது. இது குறித்து தேவநாதன் விக்னேஷ் திவ்யாவிடம் விசாரித்தார். அப்பொழுது அவர்கள் கடையிலிருந்து 120 கிராம் சுமார் 15 பவுண்ட் தங்க நகைகளையும் 700 கிராம் வெள்ளி பொருட்களையும் திருடி விற்றதை ஒப்புக்கொண்டார். மேலும் திருடிய நகைகளை 10 நாட்களுக்கு திரும்ப தந்து விடுவதாக அவகாசம் கேட்டனர். கடை உரிமையாளரும் அவகாசம் அளித்தார். ஆனால் அவர்கள் சொன்னபடி திருடிய நகைகளை திரும்ப ஒப்படைக்கவில்லை. மாறாக நகையுடன் தம்பதி இருவரும் தலைமறைவாகிவிட்டது தெரிய வந்தது. இது தொடர்பாக பெரிய கடை போலீசில் தேவநாதன் புகார் அளித்தார். அதன் பேரில் பெரிய கடை போலீசார் விசாரணை நடத்தி விக்னேஷ், திவ்யா தனியார் பள்ளியில் கல்வி கட்டணத்தை செலுத்த முடியாத ஏழை மாணவர்கள் உதவும் இதயம் பேரியக்கத்தினரை அணுகலாம் என்று அதன் நிறுவனர் கேட்டுக்கொண்டுள்ளார். உதவும் இதயம் பேரியக்கத்தின் நிறுவனர் கவிஞர் புதுவைக்குமார் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உதவும் இதயம் பேரியக்கம் சார்பில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 300க்கும் மேல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகள் 11ஆம் வகுப்பில் அரசு பள்ளியில் இடம் கிடைக்காமல் வறுமையில் தவிக்கும் மாணவர்களுக்கு தனியார் பள்ளியில் சேர்வதற்கும், தனியார் பள்ளியில் கல்வி கட்டணம் செலுத்த முடியாமல் தவிக்கும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு உதவும் இதயம் பேரியக்கம் சார்பில் 50% கட்டணத்தை செலுத்த முன் வருகிறது. எனவே 10ஆம் வகுப்பு படித்து வறுமையில் இருக்கும் மாணவர்கள் இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைவருக்கும் வணக்கம். நான் உதவும் இதயம் பேரியக்கத்துடைய நிறுவனர் கவிஞர் புதுவைக்குமார் பேசுகிறேன். இந்த கல்வி ஆண்டில் 10வது முடிச்சுட்டு ஒரு 300 மதிப்பெண்ணுக்கு மேலே எடுத்த மாணவர்கள், மாணவ மாணவிகள் யாராவது தனியார் பள்ளியில் படிக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. ஆனால் அவங்கள வறுமையின் காரணமாக ஃபீஸ் கட்ட முடியாமல் இருக்கும். அதுபோல் யாருன்னா இருந்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு சேர்க்கைக்கு யாராவது இருந்தீங்கன்னா தனியார் பள்ளியில் நம்ம உள்ள படிக்கணும், ஆனால் வசதி இல்லாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். கமலஹாசன் நடிப்பில் வெளிவந்த விக்ரம் படம் தொடர்ந்து 25 நாட்களுக்கு மேலாக ஓடி வசூல் சாதனை புரிந்துள்ளது. இந்த வெற்றியை கொண்டாடும் வகையில் மக்கள் நீதி மையத்தினர் படம் பார்த்த 1000 நபர்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கியும் பழ வகைகளை வழங்கியும் மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டனர். மக்கள் நீதி மைய தலைவர் உலகநாயகன் நம்மவர் டாக்டர் கமலஹாசன் நடித்த விக்ரம் திரைப்படம் 25 நாட்கள் நிறைவடைந்து இமாலய வெற்றி பெற்று வசூல் சாதனைகள் நிகழ்த்தி வரும் நிலையில் புதுச்சேரி மாநில மக்கள் நீதி மையம் சார்பில் புதுச்சேரி ஜீவா, ரத்னா, சண்முகா திரையரங்குகளில் படம் பார்த்த சுமார் 1000 பேருக்கு பழவகை மரக்கன்றுகள் வழங்கியும் இரத்த தானம், கண்தானம் ஆகியவற்றை வலியுறுத்தும் துண்டு பிரசுரங்கள் விநியோகம் செய்தும் கொண்டாடப்பட்டது மற்றும் திரையரங்குகளுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது.
புதுச்சேரி மாநில பொதுச் செயலாளர் சந்திரமோகன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாநில செயலாளர்கள் ராம ஐயப்பன், ரூபன்தாஸ், சக்திவேல், அணி செயலாளர்கள் ஜெயந்தி சந்திரமோகன், மகின் பர்வத், மண்டல பொறுப்பாளர்கள் பழனிவேலன், சரவண பெருமாள், சக்திவேல், பட்டுரோஸ் மற்றும் அசோக் பெருமாள், சிகரம் சுப்பிரமணி, குமார், தியாகராஜன், கோபால்சாமி, ஜெயச்சந்திரன் மற்றும் தொண்டர்கள், ரசிகர்கள் கலந்து கொண்டு நிகழ்வுகளை சிறப்பித்தனர். மையம் தலைவர் நம்மவர் டாக்டர் கமலஹாசன் அவர்கள் நீண்ட இடைவெளிக்கு பிறகு விக்ரம் என்கின்ற திரைப்படத்தில் நடித்து இன்று உலகம் முழுவதும் பெரிய அளவில் வெற்றியை சந்தித்து கொண்டிருக்கின்றது. 25வது நாள் வெற்றி விழாவை புதுச்சேரி மக்கள் நீதி மையம் சார்பாக ரசிகர்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கி இந்த வெற்றியை நாங்கள் எல்லாம் சந்தோஷமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து இணைந்து ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், சுற்றுச்சூழலை காப்போம் என்பதை வலியுறுத்தி ராதா ஆங்கில உயர்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. தவளக்குப்பம் அரவிந்தர் கண் மருத்துவமனையிலிருந்து துவங்கிய இப்பேரணியை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் கொடியசைத்து துவக்கி வைத்தார். மேலும் சட்டப்பேரவைத் தலைவர் பிளாஸ்டிக் குறித்து விழிப்புணர்வை பொதுமக்களிடையே ஏற்படுத்தும் வகையில் பிளாஸ்டிக் பைகளை தவிர்ப்போம் என்பதை வலியுறுத்தி துணி பைகளை பொதுமக்களுக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அதிகாரிகள், மாணவ மாணவிகள் உள்ளிட்ட பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். முத்தியால்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் காப்பர் கம்பிகளை திருடிய வாலிபரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சப்தகிரி கார்டனில் உள்ள தனியார் மருத்துவமனை பங்குதாரர்களிடையே ஏற்பட்ட பிரச்சனைகளால் கடந்த 5 வருடத்திற்கு மேலாக மூடப்பட்ட நிலையில் உள்ளது. இந்நிலையில் மருத்துவமனையில் உள்ள ஏசி இயந்திரத்தில் 50,000 ரூபாய் மதிப்புள்ள காப்பர் கம்பிகளை யாரோ மர்ம ஆசாமிகள் திருடி சென்று விட்டனர். இதுகுறித்து மருத்துவமனையின் காவலாளியான ரங்கநாதன் முத்தியால்பேட்டை காவல்துறையில் புகார் கொடுத்ததை தொடர்ந்து முத்தியால்பேட்டை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் சிவபிரகாசம் வழக்கு பதிவு செய்து காப்பர் கம்பிகளை திருடியதாக சின்னையாபுரத்தை சேர்ந்த விநாயகமூர்த்தி என்பவரை கைது செய்து காப்பர் கம்பிகளையும் பறிமுதல் செய்தார். இந்தியாவிலேயே முதன்முறையாக புதுச்சேரி அரசு பள்ளியில் மாற்றுத்திறனாளி குழந்தைகள் உள்ளடக்கிய வகுப்பறையை துவக்க விழா நடைபெற்றது. புதுவை கல்வித்துறை மற்றும் சத்யா சிறப்பு பள்ளி இணைந்து இந்தியாவில் முதன்முறையாக அனைத்து குழந்தைகளையும் உள்ளடக்கிய மாதிரி வகுப்பறை மற்றும் விளையாட்டு மைதானம் திறப்பு விழா நிகழ்ச்சி புதுப்பேட்டை கோலகார அரங்கசாமி நாயக்கர் அரசு நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்றது. பள்ளியில் மாற்றுத்திறனாளி குழந்தைகள் மற்றும் அனைத்து குழந்தைகளும் இணைந்து கற்கும் சூழலை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அனைவரையும் உள்ளடக்கிய வகுப்பு மற்றும் விளையாட்டு மைதானத்தை திறந்து வைத்தார். விழாவில் சத்யா சிறப்பு பள்ளி இயக்குனர் சித்ராஷா வரவேற்புரை வழங்கி திட்டத்தின் நோக்கம் பற்றி விரிவாக கூறினார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக நலத்துறை செயலர் உதயகுமார், கல்வித்துறை இயக்குனர் ருத்ரகவுடு, சமூக நலத்துறை பத்மாவதி, இணை இயக்குனர் நடன சபாபதி, மகளிர் கல்வி தினகர், திட்ட இயக்குனர் சமக்கிரக சிக்ஷா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதில் மாற்றுத்திறனாளி குழந்தைகள் மற்றும் பெற்றோர்கள், பள்ளி ஆசிரியர்கள் ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டனர். ஆக்சுவலாக இன்னைக்கு நாங்கள் பார்க்குற இந்த விஷயம் வந்து தனியாக ஒரு ஸ்கூலில் இருக்க வேண்டாம். இந்த மாதிரி ஒரு ஒருங்கிணைந்த இன்க்ளூசிவ் நாங்கள் ஏற்கனவே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். இது எங்களால் மாத்திரம் முடியாது. அவங்க எல்லாருக்குமே நிஜமாகவே ஒரு பெரிய நன்றி. அக்னிபத் திட்டத்தை அளித்த மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்து ராஜ்பவன் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சியின் ராஜ்பவன் தொகுதியின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் தலைமை தாங்கி குத்துவிளக்கேற்றி மறைந்த தலைவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி செயற்குழு கூட்டத்தை தொடங்கி வைத்தார். கூட்டத்திற்கு ராஜ்பவன் தொகுதி துணைத் தலைவர் அமுதா வரவேற்புரையாற்றி முன்னாள் நகர மாவட்ட தலைவர் மூர்த்தி, மாநில இளைஞரணி செயலாளர் அமல்ராஜ், ஓபிசி மாநில துணைத் தலைவர் சீனிவாசன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். கூட்டத்தில் நாட்டின் பாதுகாப்பு, தேசிய ஒற்றுமை, தேசபக்தி, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தும் அக்னிபாத் திட்டத்தை அளித்த மத்திய அரசுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நகர மாவட்டத்தினுடைய பொறுப்பாளராக இருந்து, அதாவது நகர மாவட்டத்துக்கு என்றுமே பொறுப்பாளர். போன தடவை யோகாவில் போட்டோ வந்து நம்மளுடைய போட்டோ தான் மாநில டெல்லி வரைக்குமே. மீண்டும் தலைப்பு செய்திகள். முதலமைச்சர் ரங்கசாமியுடன் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு. 7 நாட்கள் ஓடாமல் இருந்த பிஆர்டிசி பேருந்துகள் மீண்டும் இயக்கம்.
பணி உயர்வு ஊதிய உயர்வு வழங்காததை கண்டித்து புதுச்சேரி அரசு கல்லூரியில் பணிபுரியும் பேராசிரியர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டம். புதுச்சேரியில் அரசு மருத்துவர் மீது தாக்குதல், நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அரசு மருத்துவக் கல்லூரி பயிற்சி மருத்துவர்கள் பணிகளை புறக்கணித்து போராட்டம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. வணக்கம்.